ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்தந்தை நிரூபன் தார்சீசியஸ் அடிகளாரது ஜேர்மன் பணிவாழ்வின் 10வது ஜூபிலி ஆண்டு நிறைவு விழாவும் 50வது அகவை நாள் விழாவும் ஆதி திருச்சபை காலம் தொடங்கி இன்று வரை அருட்பணியாளர்களின் பங்களிப்பே கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பாக இருக்கின்றது. காலங்கள் தோறும் இவர்களின் செயல்கள் பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் அனைத்தையும் தாண்டி இன்று கிறிஸ்தவம் ஆள்போல் தலைத்து நிற்பதற்கு பெரும் பங்காற்றிய அருட்பணியாளர்களை எப்போதும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டியது எமது கடமையாகும். அந்த வகையில் ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் அருட்பணியாளர் நிருபன் நிசான் தார்சியஸ் அடிகளாரது ஜேர்மன் பணியக வாழ்வின் 10வது ஜூபிலி வருட நிறைவை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தூய ஆவியின் துணையோடு நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இளமையின் துணிவும் சாதிக்க வேண்டும் என்ற நாடி துடிப்போடும் 5/12/2015 வருடம் இத்தேசத்தில் கால்பதித்தார். பசுமையான இயற்கையையும் வெண்மையான உறைபனி படர்ந்த பூமியையும் மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ரசிக்கலாம் என நினைத்தவரின் கற்பனை கோட்டை அங்கே உடைந்து காட்சி மாறியது. உதிர்ந்த மரங்களும் உறைபனி குளிரும் நின்று கதைக்க நேரமில்லாது ஓடும் மக்களின் வாழ்க்கையையும் பார்த்து ஒரு கணம் அதிர்ந்துதான் போனார். அப்போது இறை திட்டம் இதுதான், என் பணி இங்கேதான் உள்ளது என்ற மன உறுதியோடு தன் பணியின் பயணத்தை ஆரம்பித்தார். அன்று ஓட ஆரம்பித்தவர்தான் இன்று வரை ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அது தூய ஆவியார் அவருக்கு கொடுத்த பலனின் அபிஷேகமும் இறைவன் எம் பணியகத்துக்கு தந்த வரமும் ஆகும். அருட்தந்தை அவர்கள் அருட்பணியில் கிறிஸ்துவின் மாதிரியை முன்னிறுத்தி 2016 4ஆம் மாதம் புனித வார நிகழ்வுகளுடன் தன் பணியை தொடங்கினார். பரவி கிடக்கும் சமுதாயத்தை உற்று நோக்கி இறைமகனின் இறையரசை இணைக்க சிதறிய முத்துக்களை இனங்கண்டு நற்செய்தி பணியை தூண்டி தூய ஆவியின் தூய காற்றை சுவாசிக்க 3/6/2017 தூய ஆவி திருவிழிப்பு பெருவிழாவை தூய ஆவியின் அபிஷேகத்தால் முதலாக நடத்தினார். இறை அழைத்தல் என்பது ஒரு ஆழ்கடல் பயணம். அதில் கரை சேர இருக்கு ஒரு வழி. அவ்வழியோ கரடு முரடானது. அவ்வழியை மலர்பாதையாக்க அருட்பணியில் கிறிஸ்துவின் மாதிரியை முன்னிறுத்தி 2018 1ஆம் மாதம் பணியகத்தின் சிறப்பு நிர்வாக தெரிவாக செயலாளர் முதல் மறையாசிரியர் வரை 12 தெரிவு செய்து முன்னைய பணிச்சபைக்கு அருட்பணி பேரவை உறுப்பினர்கள் என்ற புதிய பெயரினை சூட்டினார். வழிகாட்டுதலும் அனுபவ வாழ்வியலும் இல்லையேல் படகு திசை மாறும் என்பதை கவனத்தில் கொண்டு எமது பணியகத்தில் தொடக்க காலத்தில் இருந்து துணை நின்றவர்களில் 6 உறுப்பினர்களை தெரிந்து 2018 ஆலோசனை குழு ஒன்றினை உருவாக்கினார். எம் கத்தோலிக்க ஆன்மீக வாழ்வின் மைற்கற்கள் புனிதர்கள். அவ்வழியே நாங்களும் மனிதரும் புனிதராகலாம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் செயலில் கொண்டு வாழ 40 பணித்தலங்களுக்கும் ஒவ்வொரு புனிதரின் பெயரை வழங்கி அங்கும் அனுபவம் உள்ள 12 தொடர்பாளர் முதல் அன்பியம் வரை தெரிவு செய்து 2018 அருட்பணி சபை உறுப்பினர்கள் என்ற புதிய வடிவமைப்பினை உருவாக்கினார். இளைஞனே எழுந்து ஒளி வீசு என்ற இறைவார்த்தைக்கிணங்க இவர் காலத்தில் இளையோர் ஒன்று கூடல் எழுச்சி பெற 2018 4ஆம் மாதம் நீடாமுலன் ஜெர்மனி என்ற இடத்தில் இளைஞருக்கான மடல் திறந்தார்.
இறையாட்சி உலகில் மலர நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்களாக எமை மாற்ற 2018 7ஆம் மாதம் எசன் நகரிலும் 2019 பிரீமன், எசன், பிராங்க்போர்ட் நகரிலும் நற்செய்தி பணி கருத்தரங்கை நடத்தியதோடு 2018 9ஆம் மாதம் பிரான்சிலும் 2019 இங்கிலாந்திலும் நடைபெற்ற ஐரோப்பிய அருட்பணிப் பேரவை ஒன்றுகூடலிலும் ஊக்கத்துடன் கலந்து கொள்ள வழிநடத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தோர் உயர்வு, தாழ்வு, பேதம் அற்ற சமுதாயத்தினர் என்பதை ஆழமாக அனைவருக்கும் உணர்த்தி 2018 8ஆம் மாதம் கேவலார் திருவிழாவில் 40 பணித்தளங்களுக்கான உரிமை கொடிகளை வழங்கி தமிழ் கலாச்சார உடைதனிலே பவனி வர, பண்பாடும் பாரம்பரியமும் ஒன்று சேர, வரவேற்பு நடனம் புரிந்து மங்கள ஆளார்த்தி எடுக்க வைத்து திருவிழாவை சிறப்புற செய்தார். பரவி கிடக்கும் இறைமகனின் பணியை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல முதலாக எமது பணியகத்திற்கு என்று 2018 8ஆம் மாதம் வானொலி சேவையை உருவாக்கி 24 மணி நேர சேவையை பயன்பாட்டில் கட்டமைத்தார். கொரோனா நுண்ணுயிரி தொற்றால் உலகமே இருள் சூழ்ந்து முடங்கிய போது அருள் வேண்டி இறை இல்லம் செல்லவும் முடியாது குடும்பங்கள் அமைதி இழந்து காணப்பட்ட வேளையில் 2020-21 பணியக உறுப்பினர்களின் உதவியுடன் தன்னிடமிருந்த தொழில்நுட்ப கருவிகள் சிலவற்றை வைத்து யூடியூப் ஊடாக எம் இல்லமெல்லாம் ஒளிபெற திருப்பலியை நிறைவேற்றி நம்பிக்கையும் விசுவாசமும் தந்து ஊட்டமளித்தார். நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்திற்கு பயன் தரும் நிகழ்வாக 2021 2 நிமிடம் உங்களுடன் திருப்பாடல் விளக்கம் போன்றவற்றையும் இறைமகனிடம் அழைத்துச் செல்லும் நுழைவாயிலாக திகழும் பரிசுத்த தேவ அன்னியை பற்றி 2022 அன்னை மரியுடன் சில நிமிடங்கள் என்ற நிகழ்ச்சியையும், அன்னை கற்றுத்தந்த வெற்றியின் ஜெப மாலை பற்றி 2023 மரியன்னை மன்றாட்டு மாலை விளக்கம் பற்றிய நிகழ்ச்சியையும், தவக்கால சிந்தனையும் பாடலும் என்ற நிகழ்ச்சியையும் வலியொலி ஊடாக எம்மில்லம் சேர்த்து இறை தாகத்தை தூண்டினார். 2022 சிலுவையில் சிறகுகள் என்ற மழலை சிலுவை பாதையையும், இறையாம் ஒளியே வருக என்ற கிறிஸ்துமஸ் பற்றிய சிறுவர் இளையோர் இணைந்த சிறப்பு விளக்க நிகழ்ச்சியையும், 2023 சிறுவர் ஆண்டின் சிறப்பாக கல்வாரி மலர்கள் என்ற மழலை சிலுவை பாதையையும், கல்வாரி துளிகள் என்ற சிறுவர் சிலுவை பாதையையும், கல்வாரி பாதையில் இளவல்கள் என்ற இளையோர் சிலுவை பாதையையும் தந்து இறையரசின் எதிர்கால தூண்களாக அவர்களை ஊக்கமுடன் உருவாக்கினார். அன்பு கரம் நீட்டி அரவணைத்து நன்மை, அன்பு, ஞானம் என முதிர் வயதிலும் கனி தருபவர்களாக மூதாளர்களை மாற்றி கனிவோடு கருத்தாய் கடமை புரிகின்றார். எம் கத்தோலிக்க ஆன்மீகம் மேற்பட, வரலாறு தெரிந்து சிந்தனை தெளிவுபட புனித யாத்திரைகளின் வழிகாட்டியானார். தமிழரின் மரபும் உழவரின் உழைப்பின் பெருமையும் ஓங்க இறைவனின் கருணைக்கு நன்றி கூறி பொங்கல் விழாவும் பண்பாட்டு திருப்பலியும் என தெளிவான விளக்கம் தந்து முதலாக பணியகம் சார்பில் 2024 பொங்கல் விழாவை ஆரம்பித்து வைத்தார். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தைக்கு இணங்க பணியகம் தொடங்கிய காலத்தில் இருந்து பணிகள் செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்களை உயர்த்தி நன்றியையும் மதிப்பையும் அளித்து 2024 9ஆம் மாதம் சூரிய வெள்ளி என்னும் விருதை அறிமுகம் செய்தார். உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாயிருக்க பொறாமையற்ற போட்டிகளும் முக்கியம் என்பதை உணர்த்தி 2024 6ஆம் மாதம் விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்து வைத்தார். மூதாளர் ஆண்டு, இளையோர் ஆண்டு,
சிறுவராண்டு, அன்னையராண்டு, தந்தையராண்டு, இந்த வருடம் நெற்கரணை ஆண்டு என அனைத்தையும் ஊக்கப்படுத்தி அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து எம்மை இணைத்து வைத்திருக்கும் நல்ல ஆயன், பண்பின் தந்தை, சிறந்த பணியாள், மெய் சிறந்த கட்டமைப்பின் இயக்குனர், நல் வழிகாட்டி போன்ற இப்படியான நற்பெயர்களை நாம் அவருக்கு சூட்டி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். அன்பில் அரவணைப்பையும், நடத்தையில் அறத்தையும், பார்வையில் சமாதானத்தையும், நெஞ்சில் தனியாத இறைதாகத்தையும், தனித்துவமான செயற்பாட்டுகளையும், தொலைநோக்கு பார்வையும் கொண்டு அவர் செதுக்கிய சிற்பம்தான் எம் பணியகம். ஒரு சிறந்த சிற்பியைப் போல் அருட்தந்தை எம் பணியகத்தை புது வடிவமைப்பில் செதுக்கினார். அவர் ஆற்றிய பணிகள் எண்ணிலடங்கா மிகவும் மதிப்பு மிக்கவை என்பதை உணர்ந்து நன்றியோடு 40 பணித்தலமும் பணிந்து வாழ்த்தி நிற்கின்றோம். இன்றைய நாளில் 50வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் எம் அன்பு அருட்தந்தைக்கு மனம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்ற இறைவார்த்தையோடு இறைவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி கூறுகின்றோம்.